ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி முருங்கைக்கீரை கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலாம். இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். முதல்ல தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முருங்கைக்கீரை, சாப்பாட்டு அரிசி, தேங்காய், எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு, காய்ந்த மிளகாய், சின்ன சீரகம், பெருங்காயத்தூள், பூண்டு, பெரிய சீரகம். முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கை இலையை உருவி தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் முதல்ல. அப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் அரிசி எடுத்து 1/2 கிலோ அரிசி எடுத்து அதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அதை நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் மாற்றிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொதி வர்றதுக்காக மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம சைடில் என்ன பண்ணலாம்னா முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வாஷ் பண்ணிடலாம். அதை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி அதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அதை நல்லா அலசி வச்சுக்கோங்க. அலசி வச்சதுக்கப்புறமா கொதிக்கும் சாப்பாடு. கொதித்ததுக்கு அப்புறமா தான் அந்த முருங்கைக்கீரையை உள்ளே போடணும். இப்போ பாருங்கள், அது நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா எல்லோ கலரில் இருக்குது. அதில் இப்போ நம்ம அந்த 2 கைப்பிடி முருங்கைக்கீரையை அந்த சாப்பாட்டுக்குள்ளே போட்டு நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மூடி போட்டு தான் வேக வைக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா நம்ம இதில் தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கான பொருட்கள் ஃபஸ்ட் பூண்டு, தேங்காய், அப்புறமா காய்ந்த மிளகாய், பெரிய சீரகம், சின்ன சீரகம் இவ்வளோத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொன்றா நம்ம கடாயில் வறுத்து அரைக்க போகிறோம். நான் சிறிதளவு ஒரு 2 துளி எண்ணெய் விட்ருக்கோம் நாங்கள். நீங்கள் வேண்டானாலும் எண்ணெய் இல்லாமல் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம வரமிளகாயை குட்டியாக பிச்சு அதில் லைட்டாக வறுக்கணும். ரொம்ப வறுப்பட தேவையில்லை, லைட்டாக வறுத்தா போதும். வறுத்ததுக்கப்புறமா என்ன போடுறோன்னா அதில் இருக்கிற பெரிய சீரகம் இருக்குல்ல, பெரிய சீரகத்தை போடணும். பெரிய சீரகத்தை போட்டு வறுக்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ரொம்ப நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்தாலே ஓகே, இது வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். நம்ம ரொம்ப டைம் போடக்கூடாது, கருகிரும். இது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மீதி இருக்கிற தேங்காய் பல், அப்புறமா பூண்டு, இந்த 2ஐயும் போட்டு வறுக்கணும். தேங்காய் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு நார்மலாக லைட்டாக வறுபட்டால் போதும். அந்த ஸ்மெல்லுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். இதை பண்ணி முடித்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற அந்த சீரகத்தையும் உள்ளே மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு டைம் லாஸ்ட்டாக ஒரு டைம் லைட்டாக வறுத்தா போதும். வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதில் பாருங்கள், எதுவுமே கலர் சேஞ்ச் ஆகிருக்காது. இந்த மாதிரி இருந்தாலே ஓகே. இதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அரைக்கணும். இதை கொஞ்சம் ஆற விட்டு தான் அரைக்கணும். என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றி அரைக்கணும். அப்படியே கொரகொரப்பாக அரைக்கக்கூடாது. இதை கொஞ்சமாக நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல இந்த மாதிரி இந்த இதில் வச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இதை என்ன பண்ணலான்னா இப்போ கொதித்து அந்த முருங்கை இலை கஞ்சிக்குள்ளே இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். அதை ஊற்றிட்டு நமக்கு இன்னும் அந்த இதை ஜாரில் உள்ள மீதி உள்ள அந்த தேங்காவெல்லாம் கூட ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நமக்கு அந்த ரைஸ்குள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றி அதை என்ன பண்ணணுன்னா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. மூடி போட்டு தான் வேக வைக்கணும். நமக்கு எவ்வளோ நம்மளோட கஞ்சி எப்படி வேணுமோ, உங்களுக்கு எந்த பதத்தில் வேணும்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ரைஸ் மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். இல்லைனா நல்லா இன்னும் நல்லா நான் குளு குளுன்னு நல்லா சாப்பிடணும், கொல கொலன்னு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கூட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. நீங்கள் ஊற்றிட்டு அதை என்ன பண்ணலாம்னா மூடி போட்டு திரும்ப வேக வைங்க. வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் இன்னொரு டைம் நல்லா அதை கிண்டுங்க. கிண்டிட்டு திரும்ப ஒரு 2 டைம்ஸ் வச்சிங்க அப்படின்னா ஸ்லோ பண்ணி சிம்மில் வச்சு கிண்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். கரெக்டான பதத்துக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு இருக்குது. தாளிப்பு பெருசாக ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, அப்புறமா வத்தல் இந்த 2ஐயும் போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணணும். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை இருக்குல்ல, அதையும் உள்ளே ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ண வேண்டியது தான். முருங்கைக்கீரை உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி. நம்ம முருங்கைக்கீரையை டைரெக்டாக நமக்கு கூட்டு பண்ணி சாப்பிட முடியல அப்படின்னா இந்த மாதிரி சாதத்துக்குள்ளே போட்டு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். திரும்ப திரும்ப செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. நாங்கள் வீக்கெண்ட்லலாம் இது நாங்கள் செய்வோம். சண்டே நாங்கள் செய்வோம். அப்புறமா இந்த தாளிப்பை என்ன பண்ணலாம்னா லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட அந்த ரைஸில் கொட்டி கிண்டி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், கொட்டினதுக்கப்புறம் அதை பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன்.
பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இது ரொம்ப அழகா இருக்கும். அழகு மட்டும் இல்ல, அது சாப்பிடுறதுக்கும் அவ்வளோ அருமையா இருக்கும். நமக்கு வந்து அயர்ன் சத்து கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நீங்க கீரை செஞ்சு சாப்பிடுங்க. கீரை எவ்வளோ அதிகமா போடுறோமோ, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.